மண்டைக்காடு பகவதியம்மன் சேவா சமாஜ் இன்டர்நேஷனல் UAE பக்தியோடு நடத்தும் 4ஆம் வருட மண்டைக்காட்டு அம்மன் பொங்கலானது பக்தி பரவசத்துடன் 324 பானைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு. நாள் 2026 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இடம் வின்னர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அஜ்மான். அதிகாலை 4:30 மணிக்கு ஆதிமூல நாயகனை அன்புடன் அமர வைக்கும் கணபதி ஹோமம். அதைத் தொடர்ந்து 30 முக்கோடி தேவர்கள் குடியிருக்கும் குலமாதா கோமாதாவை அலங்கரித்து உணவளித்து பூஜித்து வழிபடும் கோமாதா பூஜை. காலை 7:30 மணிக்கு தீபங்களை மாலையாய் தொடுத்து அம்மனுக்கு அலங்கார ஆராதனையாக தீபாராதனை. அதனைத் தொடர்ந்து மாசி UAE குழந்தைகளின் மழலை குரலில் பக்தி ரசம் சொட்டும் அற்புதமான பஜனை. அடுத்ததாக சீருடை தரித்து உடுக்கை அடித்து அம்மனை அழைத்து அமர வைக்கும் கீதங்களை இசைக்கும் பிரணவம் குழுவினரின் மதிமயக்கும் சிந்து பாட்டு. காலை 9:30 மணிக்கு மண்டைக்காட்டில் குடியிருக்கும் நம் மண்புற்று தேவியா பகவதி அம்மை உலகாளும் நாயகிக்கு UAE-யில் 324 பானைகளில் மங்களம் பொங்கும் அற்புத பொங்கல் வழிபாடு. மதியம் 12:30 மணிக்கு அம்மனுக்கு உணவூட்டி மகிழ வைத்து அழகுற அலங்கரித்து தீபாராதனை. மதியம் 1 மணிக்கு நாவுக்கு ருசியாய் நாஞ்சில் நாட்டு சுவையுடன் அன்னதானம். 2 மணிக்கு இறை பக்தியை இசை மூலம் தட்டி எழுப்பும் உலகமெங்கும் தம் பக்தி இன்னிசையால் மக்கள் மனம் கலந்த ஸ்ரீ குருமண்டலம் வீரமணிதாசன் மற்றும் அவரது மகன் ஸ்ரீ வெங்கட் வீரமணிதாசன் குழுவினர் நிகழ்த்தும் மாபெரும் பக்தி இன்னிசை. மாலை 5 மணிக்கு மாசி குடும்பத்தினரின் கண்ணை கவரும் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள். மாலை 6 மணிக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை எழுந்து ஆட்டம் போட வைக்கும் டெசர்ட் பீட்ஸ் குழுவினரின் சிங்காரி மேளம். 6:30 மணிக்கு அம்மனுக்கு மணமிக்க மலர்களால் அபிஷேகமாம் புஷ்பாபிஷேகம். அதைத் தொடர்ந்து லோகமாதா லலிதாபிகையை வேண்டி ஸ்ரீ லலிதா சகசரநாம பாராயணம் முழங்க பகவதி சேவையுடன் நம்மையெல்லாம் அம்மையின் பால் இழுத்துச் செல்லும் கண்ணிமிக்காமல் காணும் அற்புத அலங்காரத்துடன் அம்மன் அருள் புரிய மகா தீபாராதனை. இரவு 7:30 மணிக்கு அண்டம் முழுவதும் ஆயிரத்தில் ஒடுங்க அந்த ஒன்றும் நம்மில் ஒடுங்க நாம் அம்பைக்குள் ஒடுங்க நிசப்தத்துடன் நிகழும் ஒடுக்கு பூஜை. உன்னை நெஞ்சினில் நினைத்தால் இந்த அனைத்து நிகழ்வுகளில் அனைத்து பக்த பெருமக்களும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற அனைவரையும் மாசி UAE அன்புடன் அழைக்கிறது.